வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் அடுத்த வாரம் ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி அனாலிசிஸாக இருக்கிறனால நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் போன வாரம் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் இதனால நம்ம என்ன மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால பிளான்ட் எக்கனாமிக் கேலண்டரோட நியூஸஸ் ஏதாவது இருக்கா, ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டர், இந்த 3 விஷயத்தையும் நமக்கு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கு நமக்கு என்னென்ன மார்க்கெட்ஸில் நியூஸ் இருக்குது அண்ட் எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம எக்கனாமிக் கேலண்டர்லேருந்து ஆரம்பிப்போம். அப்போ இந்த எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்னா என்னென்னா பிளான்ட் எக்கனாமிக் நியூஸஸ் இருக்குது. அப்போது இந்த வாரம், அதாவது அடுத்த வாரம் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ்னால் 2 நியூஸ் தான் இருக்குது. ஒன்று நமக்கு ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே விஷயம் தான். என்னென்னா ஆர்பிஐங்கிறது நமக்கு இந்தியாவில் சென்ட்ரல் பேங்க், அதே மாதிரி யூஎஸ்ல இருக்க சென்ட்ரல் பேங்க் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெட்ரல் ஸ்டேட் ஃபண்டிங் அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நமக்கு ஆர்பிஐ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குன்னு. அப்போ என்ன இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா நமக்கு ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பேங்க் எப்படி நமக்கு மக்களுக்கு கடன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆர்பிஐ பேங்க்குக்கெல்லாம் கடன் கொடுக்கும். அப்போ இந்த பேங்க் ஆர்பிஐக்கு கடன் கொடுக்குற ரேட் குறைஞ்சிச்சு, அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேங்க்கும் மக்களுக்கு கடன் கொடுக்கும்போது கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா போன மாதம் இல்லைனா போன குவார்ட்டர் ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டராக டிவைட் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த போன குவார்ட்டர் போன மாதம்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்குது, மக்களோட பையிங் பவர் எப்படி இருக்குது. இப்போ பையிங் பவரை கூட்டணும் அப்படின்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பையிங் பவரை குறைக்கணும், இன்ஃப்ளேஷன் கூடுது அப்படின்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க, கூட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும். அண்ட் கிளியராக சொல்லணும்னா பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணும். அண்ட் நம்ம லட்சம் கோடி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியானது தான் நமக்கு ஒரு எக்கானமியாக நமக்கு பார்க்கும்போது. அதாவது கோடிக்கணக்கான லட்சம் அதுதான் நமக்கு பார்க்கணும். அதாவது அவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கும். லைக் 10 மில்லியன், 20 மில்லியன், 30 மில்லியன் அப்படிங்கிற கணக்கில் தான் பேசுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு அந்த ஒரு 0.5ம் 0.2% டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி மற்றும் ஆக்சுவலி பெரிய பெரிய நிஃப்டி ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணும். அண்ட் இது ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில், அதே மாதிரி ஃபெட்டோட எஃப்ஓஎம்சி மினிட்ஸ், அவங்களோட மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். அண்ட் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 10 மணிக்கு இருக்கும். அப்போ இந்த 10 மணிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 10:30 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போது நீங்கள் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு கண்ணு வைக்கலாம். அண்ட் நீங்கள் நியூஸ் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ இதில் ஒரு கண்ணு வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ புதன்கிழமை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வருது. அண்ட் புதன்கிழமையோட மார்க்கெட் இதிலிருந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை தான் யூஎஸ் மார்க்கெட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வருது. ஆனால் இது என்னன்னா வியாழக்கிழமை தான் நமக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். அப்போ இந்த 2 நியூஸும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இந்தியன் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகுது ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எஃப்ஓஎம்சியோடது வியாழக்கிழமை நமக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். அண்ட் இது கூடவே சின்ன சின்ன நியூஸஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டோட தான். இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ்ன்னு இருக்குது, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு உதவித்தொகைன்னு இருக்குது. அது ஏப்ரலுக்கு எல்லாரும் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளேஷன் ரேட் போன வருஷம் மார்ச்சில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு, இந்த வருஷம் மார்ச்சில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ், ஸோ இதெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டோடது. அண்ட் இதோட இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸும் எஃப்ஓஎம்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தை 4ஆக டிவைட் பண்ணிடுவாங்க. அப்போ அதில் 4th குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஃபினான்ஷியல் இயரோட எண்டிங். அப்போது இந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாடா கன்சல்டன்சி இந்த வாரம் நமக்கு இந்த ட்ரேடிங் வீக்கில்
அவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப இவங்களோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இவங்களோட குரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி ஐடி அஃபெக்ட் ஆகும். அதே மாரி சென்செக்ஸும், நிஃப்டியும் அஃபெக்ட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டாடா கன்சல்டன்சி ஸ்ட்ராங்கான புஷ் இருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு க குரோத் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி ஐடியும், சென்செக்ஸும், நிஃப்டி 50யும் நமக்கு ஸ்ட்ராங்கா, பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நமக்கு புதன்கிழமை அஃபெக்ட் ஆறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். அது கூடவே நமக்கு வந்து எஃப்ஓஎம்சியோட மினிட்ஸும், டாடா கன்சல்டன்சியும் வியாழக்கிழமை நமக்கு மார்க்கெட்ல அஃபெக்ட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மீதி எல்லா ஸ்டாக் ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருகின்ற வாரத்தில தான் நமக்கு இருக்கு. ஆனா அடுத்த வாரத்த பொறுத்தளவு நமக்கு ஹாலிடேஸ் எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கு வந்து ஹாலிடே. செவ்வாய்க்கிழமை நமக்கு ஹாலிடே. அண்ட் இந்த வாரம் நமக்கு வந்து ஹாலிடேஸ் கிடையாது. வருகின்ற வாரம் நமக்கு ஹாலிடேஸ் கிடையாதுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பிளான்ட் எக்கனாமிக் நியூஸா நம்ம வந்து எதிர்பார்க்கிறது. அப்ப இந்த பிளான் பண்ணாம இருக்கிற எக்கனாமிக் நியூஸஸ், அதாவது ஏற்கனவே போயிட்டு இருக்க நியூஸஸ் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே நம்ம ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைங்கிறனால, இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள யுஎஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒண்ணா ஈரான ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா, இந்த போர்லேருந்து நாங்க கொஞ்சம் குறைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, யுஎஸ்ல வந்து ஸ்ட்ராங்கான பிரஷர் இருக்கு. எக்கானமி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற சில கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. அதே மாரி நியூட்ரலா இருக்க சில கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா ஈரான் வந்து தேவையில்லாம குளோபல் ரூட்ட வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க போர் வந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரிய மட்டும் அஃபெக்ட் பண்ண வேண்டியது தானே. ஏன் வந்து இந்த குளோபல் ட்ரேட வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கணும்? அப்படிங்கிற மாரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ். அண்ட் இது வந்து டைரக்ட்டா எக்கானமிக்கு நமக்கு வந்து பாசிட்டிவா இல்லைனாலும், ஃபர்ஸ்ட் டைம் 57 வருஷம் கழிச்சு 3க்கு, அதாவது இங்கிருந்து நிலாவுக்கு பூமியிலிருந்து மனுஷங்கள அனுப்புறாங்க. மனுஷங்க இந்த நிலாவுல போய் லேண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா, நிலாவ சுத்தி 8லிருந்து 10 நாள் சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ, இப்ப இந்த 8லிருந்து 10 நாள் 3 வந்து சுத்திட்டு, அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு பூமிக்கே வந்துருவாங்க. ஸோ, இந்த 4 பேர் போயிருக்காங்க. 2 பேர் யுஎஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸும், 2 பேரு கனடியன் ஆஸ்ட்ரோநாட்ஸும் போயிருக்காங்க. ஸோ, அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா டைரக்ட்டா எக்கானமில அஃபெக்ட் பண்ணலைனாலும், இது வந்து ஒரு மனுஷங்க வந்து அடுத்த லெவலுக்கு போறாங்க டெக்னாலஜில. ஏன்னா 57 வருஷம் கழிச்சு, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேன்ட் மிஷன் வந்து நமக்கு 3க்கு போறனால, இது வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கு நமக்கு எக்கானமில. அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால திங்கட்கிழமை நமக்கு மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வார்ல வந்து பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் வரல. அண்ட் அப்படின்னா நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நம்ம பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ், அதே மாரி நமக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கிற நியூஸ் வந்து எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுங்கிறத நமக்கு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷனுக்கு போலாம். அப்ப இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல முக்கியமா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, போன போன செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான போகும்ன்னு தான் சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும்னு. நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆல்மோஸ்ட் இந்த பிரைஸ். அதாவது இந்த கேப் ஃபில்லிங்ன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு தான் வந்து மார்க்கெட் நின்றுருக்கு. அண்ட் உண்மைய சொல்லணும்னா, நானுமே வந்து ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன். ஏன்னா மத்தியானம் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரெக்கவரி ஆச்சு. ஸோ யூசுவலா என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் காலையிலேயே கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் கன்சாலிடேஷன் நடக்கும். ஆனா, இ இந்த நமக்கு வந்து வியாழக்கிழமையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாற்றா இருக்கு. என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் ஸ்டேட்லயும், செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த டேல தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் குடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். என்னதான் இருந்தாலும், நான் எதிர்பார்த்தது நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம். 2வது, நம்ம வந்து இந்த கேப் டவுன வந்து பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா, ஆல்மோஸ்ட் லைக் 350 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் வரலாம் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் ஏறக்குறைய நிஃப்டிலயும் அதே பிரைஸ்ல தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாரி சென்செக்ஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஏறக்குறைய 1300 பாயிண்ட்ஸ் வரலாம்னா, மார்க்கெட் வந்து 1200 பாயிண்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டில எக்ஸாக்ட்டா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் லைக் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு.
பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்டா ஒரு 900 பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஓப்பனிங்கா இருந்தது. அண்ட் 3லயுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி தான் நடந்திருக்கு. ஆனா போன வாரம் நமக்கு வந்து 31ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு 30ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, நம்ம டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல போலாம். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்ப இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் போன வாரம் 30ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும். ஸோ 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலிங். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போயிட்டு 31ஆம் தேதி லீவா இருந்துச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் கேப் டவுன்லேருந்து கன்சாலிடேஷன். ஸோ கரெக்ட்டா சொல்லணும்னா, போன வாரம் நமக்கு எந்த இடத்துல ஆரம்பிச்சுச்சோ, அதே இடத்துல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வீக்லி அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, கேண்டில் வந்து ஒரு டாஜி கேண்டிலா இருக்கும். இப்படி ஒரு கேண்டிலா இருக்கும். ஒரு சிலுவ போட்ட மாரி ஒரு டாஜி கேண்டிலா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டே வீக்லி அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாருங்க டாஜி கேண்டில். அப்போ போன வாரம் எந்த இடத்துல நமக்கு வந்து பிரைஸ் ஆரம்பிச்சுச்சோ, அதே லெவல்ல தான் போய் பிரைஸ் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால, மார்க்கெட் வந்து போன வாரம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட்ட இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எங்கேயும் பிரேக் அவுட்டும் ஆகறதுக்கான ரெடியா இல்ல. அதே மாரி இந்த லெவல்ல கீழ போறதுக்கும் ரெடியா இல்ல. அப்போ இந்த இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டிலயும் இதே தான் ஒரு பிரச்சனை. அதே மாரி சென்செக்ஸ்லயும் இதே தான் பிரச்சனை. அப்போ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்ப இந்த கன்சாலிடேஷன் ஸ்டேட் தான் நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இந்த இந்த வாரத்தோட மார்க்கெட்ல இருக்க போகுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 52,000. ஸோ 52,000 தான் இந்த வாரத்தோட மார்க்கெட்டோட ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதே மாரி மார்க்கெட்ல 50,000 தான் மார்க்கெட்ல இந்த வாரத்தோட ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஆகவும் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு இது 2ம் முக்கியமான ஒரு பிரஷர் பாயிண்ட்ஸ் இல்லன்னா பையிங் அண்ட் செல்லிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாரி நம்ம வந்து நிஃப்டி 50ய பார்த்தாலும், நிஃப்டி 50யும் ஆல்மோஸ்ட் லைக் அதே மாரி ஒரு பிரைஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கு. சாரி. அண்ட் நிஃப்டி 50ய பொறுத்தளவு நமக்கு வந்து மார்க்கெட்ல 23,000ம் 22,100ம் தான் மார்க்கெட்ல பொறுத்தளவு நமக்கு முக்கியமான சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ இந்த 23,000த்திலயும் அதே மாரி 22,100 இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ 22,100 22,100 இந்த 2 பாயிண்ட்லும் தான் மார்க்கெட் வந்து இந்த வாரத்துக்கான மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ண போகுது. டெஸ்ட் பண்ண போகுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வாரம் மார்க்கெட் இதிலிருந்து பிரேக் அவுட் ஆகாம இங்கிருந்து திருப்பி கீழ வரும், திருப்பி மேல போகும். ஸோ நிஃப்டி 50ய பொறுத்தளவு இப்போதைய இருக்கிற எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி அதாவது குளோபல் எக்கானமி, ஆயில் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஷூட் அப் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும்போது ஆயில் பிரைஸ் வந்து 9,400ல இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 10,600க்கு போயிருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 15% ஒரே நாள்ல கூடியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தான் மார்க்கெட்ட பொறுத்தளவு. அதே மாரி நமக்கு யுஎஸ் டாலர் வெர்சஸ் ஐஎன்ஆர் பார்த்தாலுமே, யுஎஸ் டாலர் வெர்சஸ் ஐஎன்ஆர்ல இந்தியா வந்து கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஆயிலோட பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளேஷன் மேல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு இன்க்ரீஸ்ல இருக்கு. அப்போ இது வந்து மார்க்கெட்ட வந்து ஸ்ட்ராங்கா அஃபெக்ட் ஆகும். அப்போ ஆயில் பிரைஸ் இதே ரேஞ்ச்ல மெயின்டெயின் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த 2 பிரைஸ்க்குள்ள நிஃப்டி வந்து ஆசிலேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவும் 52,000க்கும் 50,000க்கும் நடுவுல ஆசிலேட் ஆயிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. 3வதா பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் அண்ட் சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு பாக்ஸ போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவு 74,000ம் 72,000ம் இந்த 2,000 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல முக்கியமான ஒரு டவுன்ஃபால் அண்ட் அப்பர் லிமிட்டா இருக்க போகுது. சென்செக்ஸ் வந்து 74,000 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா மார்க்கெட் இந்த பிரைஸ்ல இருந்து மேல போறதுக்கான ஒரு தடுப்பு சுவர்ன்னு சொல்லலாம். அதே மாரி சப்போர்ட் என்னன்னா, மார்க்கெட் இங்கிருந்து கீழ வர்றதுக்கான ஒரு தடுப்பு சுவர்ன்னு சொல்லலாம். ஸோ 71,600 ஸோ இதுவரைக்கும் மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்ல இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அப்போ நாளையோட மார்க்கெட் நமக்கு இந்த ஆயிலோட பிரைஸ் வந்து இதே லெவல்ல மெயின்டெயின் ஆச்சுன்னா, இங்கிருந்து ஒரு கேப் டவுன் வந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா இப்போதைய நிலைமையில நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் இம்பாக்ட் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்ப்போம்.
ஆனா, இப்போதைய நிலைமையில ஆயில் பிரைஸ் தான் ஹோல் குளோபல் மார்க்கெட்டையே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கோ, இல்லன்னா டிரைவ் பண்றதுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அடுத்த வாரத்துக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் பிரைஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறும். அண்ட் இப்போதைய நிலைமையில பார்த்தோம்னா, ஆயில் பிரைஸ் ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த இன்க்ரீஸ் வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் போகும். அப்படிங்கிறனால திங்கட்கிழமை நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டில ஒரு கேப் டவுன் அண்ட் ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தாலும் இந்தியா விக்ஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா 20 ரேஞ்சில் தான் அதோட இந்தியா விக்ஸோட வேல்யூ இருக்கு. எப்போ இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ 20 ரேஞ்சில இருந்து 19 இல்லைன்னா 15 ரேஞ்சுக்கு கீழே வருதோ அப்பதான் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான growthக்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் நிஃப்டி ஐடி மற்ற நிஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குது. அண்ட் நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ட்ரெண்டை தான் ஃபாலோ ஆயிருக்கு. அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சு. 31ஆம் தேதி லீவு, 1ஆம் தேதி கேப் டவுன் அண்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல இருந்து பிரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி மிட் கேப் அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து அதே மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50. ஸோ நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் 50 கம்பெனிஸ் எடுத்து நிஃப்டி 50னும் செகண்ட் 50 கம்பெனிஸை நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க, இல்லைனா நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவாங்க. இதுவும் நிஃப்டி 50யோட பிரைஸ் ஆக்ஷனே தான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு பெருசாக மாற்றம் இல்லை. அண்ட் இன்னொன்று நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நான் முன்னாடி ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் எப்படி பிஹேவ் ஆகிருக்கோ அப்படி தான் நமக்கு நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த எல்லாமே பிஹேவ் ஆயிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும், அதாவது ஹெச்டிஎஃப்சியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எனக்கு நிறையா நேரம் தோணும். என்னன்னா நிஃப்டி அப்படி பிஹேவ் ஆகிறனால ஸ்டாக்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுதா, இல்லை ஸ்டாக்ஸ் அப்படி பிஹேவ் ஆகிறனால நிஃப்டி பிஹேவ் ஆகுதான்னு. எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை இதுக்கான ஆன்சர் தெரியும், இல்லை உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நமக்கு வந்து திங்கட்கிழமையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அண்ட் டவுன் ஃபாலிங் மார்க்கெட் தான் இருக்க போகுது. அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சிலையும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டாக இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் இந்தியா விக்ஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமான விக்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும் இந்த டேட்டாவை. அண்ட் நம்மளோட ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து யூஎஸ் டாலர் வழியாக நான் ஆயில் ப்ரைஸை பார்க்கல, இந்தியன் ருப்பி வழியாக தான் நான் ஆயில் ப்ரைஸை பார்த்துட்ருக்கேன். அண்ட் இது வந்து எந்த யூனிட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் லிட்டர்ஸ் வந்து எவ்வளவு இந்தியன் ரூபாயோட மதிப்புக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அண்ட் 10,000 ரூபாய். அண்ட் யூஎஸ் டாலர் வச்சு நமக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 110 யூஎஸ் டாலர் ரீச் ஆயிடுச்சு. ஆவரேஜான ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 70 ரூபாய், 70 யூஎஸ் டாலர் தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா $110 ரீச் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 10,500 யூஎஸ் டாலர், 10,500 ரூபாயாக மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து இதே லெவலில் மெயின்டைன் ஆகிறதுனால நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோன்னா மார்க்கெட்ஸ் வந்து திங்கக்கிழமை ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. கடைசியாக நம்மளோட எஃப்ஐஐஸோட பொசிஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னையோட வீக்லி அனாலிசிஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஐஐஸோட பொசிஷன் நமக்கு இண்டெக்ஸ்டு ஃபியூச்சர்ஸில் பார்த்தோம்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க போன வியாழக்கிழமை. அதே மாதிரி ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நெட்டு புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இதோட வியூ வந்து திங்கக்கிழமை மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படிங்கிறனால 3 நாள் லீவ் இருக்குங்கிறனால குளோபல் எக்கானமி ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து திங்கள், செவ்வாய், புதன் அப்படிங்கிறதுல திங்கக்கிழமை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட ஒரு அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.